வணக்கம் மக்களே. ஆனந்த் அருணை சந்தித்து ரம்யா கார்த்திக்கை லவ் பண்ணுவதாக சொல்ல அவன் உனக்கு யார் சொன்னது என்று கேட்க, ஐஸ்வர்யா பெயரை சொன்னால் பிரச்சனை ஆகிவிடும் என்ற காரணத்தால் ஒருத்தர் மூலமாக விஷயம் தெரிய வந்தது, கன்ஃபார்ம் தான் என்று சொல்கின்றான். அடுத்து கார்த்திக் தீபாவை டாக்டரிடம் அழைத்து செல்ல அவர் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, நாளைக்கும் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, இப்போ நீங்கள் வீட்டிற்கு போகலாம் என்று அனுப்பி வைக்கின்றனர். அடுத்ததாக அருண் ஆனந்த் ஆகியோர் ரம்யாவை ஆபீஸில் வைத்து சந்திக்கின்றனர். நான் அனுப்பின எம்ப்ளாயி எப்படி வேலை செய்கின்றான் என்று ஆனந்த் கேட்க, ரொம்ப நடிக்காத, அவன் உன் தம்பி தான் என்று எனக்கு தெரியும் என்று ஷாக் கொடுக்கின்றாள் ரம்யா. பிறகு அவனை எதுக்கு என்கிட்ட வேலைக்கு அனுப்பின என்று கேட்க, அவன் இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு உன் கம்பெனி தான் சரியாக இருக்கும் என்று அனுப்பியதாக சொல்கிறான். பிறகு நீ கார்த்திகை லவ் பண்ணுறாயா என்று கேட்க, ரம்யா இல்லை, அவன் எனக்கு தொழிலாளி தான் என்று போய் சொல்லுகின்றான். அருண் ஆனந்த் கார்த்திகை கல்யாணம் ஆகிடுச்சு என்ற விஷயம் தெரிந்ததால் அவனை துரத்தி விடுவாள் என்று கணக்கு போட்டு உண்மையை சொல்ல, ரம்யா எல்லாம் எனக்கு தெரியும், தீபா என்னுடைய தோழி தான், அவளுக்கு எப்படி நான் துரோகம் செய்வேன் என்று ஷாக் கொடுக்க இவர்கள் ஏமாற்றுவதுடன் வெளியே வருகின்றனர். பிறகு ரம்யாவை மனச்சாட்சி எதுக்கு போய் சொன்ன, ஆமான்னு உண்மையை சொல்ல வேண்டியது தானே என்று கேள்வி எழுப்ப, உண்மையை சொல்ல இது சரியான நேரம் இல்லை என்று சொல்கின்றாள். மறுபக்கம் வீட்டிற்கு வந்த தீபா கார்த்திகையிடம் எனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை, ஒரு ரவுடி தன்னை கொல்ல வந்ததாக உண்மையை உடைக்கின்றாள்.